நள்ளிரவில் கதவை தட்டிய போலீசார் மொட்டை மாடி வழியாக தாவி குதித்து அந்த வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார்கள். வீட்டிற்குள் இருந்த மூதாட்டி காக்கி சட்டையை பார்த்ததும் எதுவும் தெரியாதது போல போலீசாரிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். அலிபாபா குகை போல அதிரடியாக நுழைந்த போலீசார் அந்த வீட்டிற்குள் இருந்து கட்டுக்கட்டாக பணத்தை அள்ளி இருக்கிறார்கள். பீரோவில் பத்திரமாக பர்சுக்குள் இருந்தது போல மொட்டை மாடியில் அனாதையாக சிதறி கிடந்தது 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள். கிட்டத்தட்ட 5 கட்டுகளாக கிடந்த 2,50,000 ரூபாயை கைப்பற்றி இருக்கிறார்கள். மேல ஒரு 2.5 லட்சம் கிடக்குதமா ஓபன் மொட்டை மேல. அது உங்களுக்கு அது உங்களுதா இல்லையா? அது பெரியவர மொட்டை மாடியில கிடக்கு பெரியவர அந்த 2.5 லட்சம் உங்களுதா யாருன்னு கேட்டேன். உங்களுக்கு இல்லையா? ஐயா, காசு உங்களுடையதா என கேட்டாள். கேள்விக்கு ஆமாம் இல்லை என இரண்டும் கலந்து தலையாட்டி கொண்டிருக்கும் இவர்தான் நடராஜன். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த காங்குப்பம் பகுதியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில்தான் நடராஜனின் வீட்டில் பணம் பதுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் பறக்கும் படைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. உடனடியாக போலீசாரும் பறக்கும் படை அதிகாரிகளும் நடராஜனின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டியிருக்கிறார்கள். ஆனால் 1 மணி நேரமாக யாரும் வந்து கதவை திறக்கவில்லை. இதனால் பொறுமை இழந்த போலீசார் வீட்டின் மொட்டை மாடியில் ஏறி சோதனை செய்தபோது 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் கேட்பாரற்று கிடந்திருக்கிறது. உடனே மேலே பூட்டப்பட்டிருந்த கதவை உடைத்து வீட்டிற்குள் சென்ற போலீசார் நடராஜனின் மனைவி உறங்கிக் கொண்டிருந்த அறையில் உள்ள பீரோவை திறந்து பார்த்திருக்கிறார்கள். அப்போது பெண்கள் பயன்படுத்தும் மணி பர்சில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஏன் கதவை திறக்கவில்லை என நடராஜனின் மனைவியிடம் விசாரித்தபோது கணவரும் தானும் பேசிக் கொள்வது இல்லை, அதனால் தான் திறக்கவில்லை என கூறியிருக்கிறார். அதோடு மொட்டை மாடியில் கிடந்த பணத்தை பற்றி தனது கணவரிடமே கேட்டுக் கொள்ளுமாறு கூறிவிடவே நடராஜனும் அது தன்னுடையது அல்ல என கூறியிருக்கிறார். மேல ஒரு 2.5 லட்சம் கிடக்குதமா ஓபன் மொட்டை மேல. அது உங்களுதா இல்லையா? அது மேல மொத்தமாக கணக்கில் வராத 7 லட்சம் ரூபாய் பணத்தை அந்த வீட்டில் இருந்து கைப்பற்றிய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதோடு நடராஜன் வட்டிக்கு விடும் தொழில் செய்து வந்ததால் அதற்கான பணமாகவும் இது இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. போலீசாரின் விசாரணைக்கு பிறகே முழு உண்மையும் தெரிய வரும்.